எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்க? நம்ம கோயம்புத்தூர் முடியா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? என்றாலும் அவனி எப்பவுமே ஆடியோ மூலமா தான் வரும். இன்னைக்கு என்ன பார்த்தா வீடியோ மூலமா வந்துக்குன்னு வந்துறீங்களா? இது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம இனிமேல் பேச போற டாபிக் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு. அதாவது எதை பத்தி பேச போறோம்னு சொல்லியிருப்போம் இல்லைங்க. சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம்ங்க. அது நம்ம 90s காலத்துல இருந்து பேச போறோம்ங்க. அப்படி சுவாரஸ்யமான விஷயத்தை பேசுறதுக்கு நம்ம ஆடியோ மூலமா பேசினா நல்லா இருக்காதுங்களா? அதனால வீடியோ மூலமா வந்துக்கிறேன். சரி, அப்படி என்ன அப்படி பேச போற அப்படிங்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன உங்க எல்லாத்துக்குமே தெரியும், கோயம்புத்தூர் அப்படி எனக்கு சேனல் தாங்க #கோயம். ஆனா நானும் நமக்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபர் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, என்ற குடும்பத்துல ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம கேட்டதுக்காக கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றேன். எனக்கு யூடியூப்ல சேனல்ல பாருங்க அப்படின்னு அவங்க கால விழாத குறைய கெஞ்ச போது சரி போனா போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவாங்க. அப்புறம் அவங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட பாப்பா வருது, அப்ப ஏன் அப்படி இப்படி ஒரு 10 பேர் மட்டும் மிஞ்சி மிஞ்சி போனா நான் மொத்த கணக்கு போட்டது ஒரு 50 சப்ஸ்கிரைபர் மேல வராது. நம்மளையெல்லாம் யாரு பாப்பா, அப்படி பாக்குறத விட யாரு என்ற வேச்சு கேப்பா அப்படின்னு நினைச்சு அப்படியே ஒரு பொழுதுபோக்குல ஆரம்பிச்சதுதானுங்க. உண்மையாலுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ற சேனல் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நாளை ஒரு 50 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறது. ஏன்னா இன்னைக்குலாம் நிறைய பேர் யூடியூப் சேனல்ல வந்து லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறாங்க. இந்த மணி என்ற ஒரு 400 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு பெருமையா சொல்லுன்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே எனக்கு அந்த 400 சப்ஸ்கிரைபர் பெரிய விஷயம்ங்க. ஏன்னா நாளை 50 பேர் தான் பண்ணுவாங்க, அது என்ற குடும்பத்துல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் என்ற பேச்சு கேட்கறதுக்காகவே மிச்சம் 350 சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்க. சரிங்களா? அது எவ்வளவு பெரிய விஷயங்க. அது உண்மையுமே எனக்கு பெரிய சாதனைங்க. ஐயோ, நம்ம பேச்சு கேட்கறதுக்குமே ஒரு காது கொடுத்து கேட்கறதுக்கு. ஏன்னா நான் வீட்டுல பேசினேன்ற வண்ணாடி எனக்கு எப்பத்தாலும் ஓட்ட பானக்குள்ள இந்த மாதிரி லொடலோடன்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா எனக்கு பேசலினாவே தூக்கம் வராதுங்க. பேசிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி பொழுதுபோக்கா பேசுறேன் பேச்ச கூட கேட்டுருக்கிறீங்க பாத்தீங்களா, மிச்சம் 350 பேருங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. சரிங்க, இப்ப வீடியோக்குள்ள போயிடலாங்களா? எதை பத்தி பேச வந்து நீ என்ன மணி பேசிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. நாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைச்சேனுங்க. நான் மொத்தமா அந்த 401 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. எப்படி 101 முய்யி, அந்த மாதிரி 401 சப்ஸ்கிரைபர். அந்த 401 பேருக்கும் என்று மனமார்ந்த நன்றிகள். சரிங்களா? சரிங்க, இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள போலாங்க. ஏன்னா இதுதான் என்னடா முதல் இன்ட்ரடக்ஷன் காட்டி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறனுங்க. இனிமேல இப்படிலாம் அதிகமாலாம் பேச மாட்டேங்க. மெயினான டாபிக் மட்டும் பேச போயிடுவாங்க. சரிங்களா? சரி, பேசுறாங்களா? மெயினான விஷயத்துக்குள்ள போயிடலாங்க. எல்லாரும் காத்துட்டு இருக்கிறீங்களா? எனக்கு 90s கிட்ஸ் அப்படின்ற தலைப்பு. அந்த 90s கிட்ஸ்ல என்னெல்லாம் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கும் வந்து கடவுள் வந்து என்ற முன்னாடி நின்று சாமி உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னா மறுபடியும் அந்த 90s கிட்ஸ் பருவம் தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த காலம் அன்னைக்கு இந்த நெட்டு இன்டர்நெட்டு இதெல்லாம் இல்லைங்க. ஆனா மகிழ்ச்சி அதிகமா இருந்ததுங்க. இன்னைக்கெல்லாம் போனுக்குள்ளேயே குழந்தைங்க இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் போன்னா என்னன்னே தெரியாது. பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஏதோ ஒரு வீட்டுல ஒரு ரொம்ப ரேருங்க. நீங்க உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. எங்க நீங்க எல்லாம் கேக்குறீங்க? அந்த காலத்துல நாங்கெல்லாம் ஆரம்பிச்சாலே அம்மா சாமி கையெடுத்து கும்பிடுறீங்க. தயவு செஞ்சு உங்க புராணத்தை கொஞ்சம் நிறுத்துங்கன்னு. ஆனா உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் தாங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படிங்களா? ஒரே ஒரு நாளுங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாள், எல்லாம் இன்னைக்கு வந்து அவசரமா ஓடிட்டு இருக்கிற காலம் தாங்க. ஆனா ஏதாவது ஒரு நாளைக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட இல்ல உங்க தாத்தா பாட்டி கிட்ட வீட்டுல உட்காந்து அந்த கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் கேளுங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னா கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சுங்க. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு 10 பேர் ஒரு குடும்பத்துல இருக்கிற 10 பேரும் ஓட்டத்துல தான் இருக்கிறோம். ஓட்டத்துல தான் இருக்குது. அன்னைக்குலாம் ஒருத்தர் சம்பாரிச்சு 10 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டோம். இன்னைக்கு 10 பேர் சம்பாரிச்சாலும் ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு நேரம் இல்லைங்க. அதுதான் உண்மை. கரெக்டுங்களா? ஏங்க நான் சொல்றது கரெக்டானுங்க? சரிங்க, சரி அப்படி நீ சொல்றது கரெக்ட் தான்ங்கிறீங்க. எனக்கு புரிஞ்சுங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி நம்ம அந்த கடந்த கால வாழ்க்கையில என்னெல்லாம் நம்ம வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்னு இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் நான் வார 2 தடவை வீடியோ போட போறேங்க. சரிங்களா? அந்த வீடியோல நம்ம கடந்த கால வாழ்க்கையை பத்தி ஏன் நாமங்கிறோம். நான் சொல்றதை விடங்க, நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை கண்டிப்பா அந்த கிட்ஸ் அனுபவிச்சிருப்பாங்க. அதனாலதான் நாமன்னு சொல்றேங்க. சரிங்களா? எல்லாரும் வந்து இந்த வீடியோ ஆடியோ கண்டிப்பா கேளுங்க.
நம்ம அந்த அனுபவிச்ச ஒரு விஷயத்த இனி வரப்போற காலங்கள், வரப்போற வாரங்கள் இதெல்லாமே சொல்லும். சரிங்களா? இவ்வளவு தூரம் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொறுமையா கேட்டிருக்கீங்க. நான் கேட்ட அந்த 5 நிமிஷத்தை உங்களுக்காக திருப்பி ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுதான் எனக்கு முக்கியமா வேணும். 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் எச்சாயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம கடந்த காலத்துல வாழ்க்கையை பத்தி பேச போயிட்டே இருந்தா அதை பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் போனதே தெரியாது. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்த தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? நிறைய இருக்கு. ஸோ அதனால இனிமேல் வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை திரும்பி பார்க்கக்கூடிய நாளா இருக்கும். புரிஞ்சுங்களா? மறக்காம #கோவையமணி அதுல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. முக்கியமான விஷயமும் அது என்னமோ பெல்லு வச்சுக்கிறாங்களாமா, அந்த பெல்ல போய் அமைப்பு போடுங்க. அப்பதான் நான் போடுற உங்களோட மலரும் நினைவுகளை நேரத்துக்கு பார்க்க முடியும். சரிங்களா? சரிங்க, போயிட்டு வரணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரட்டுங்களா? நான் உங்க கோவையமணிங்க.